ஈஸ்வரப்பற்ற அவர்கள் நமக்கு உபதேசிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே சாதாரணமானதல்ல. ஒவ்வொன்றிலும் எத்தனையோ நுண்ணிய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். அதுபோன்ற ஒரு உபதேசத்தை தான் அதை மையமான நிலையில் கொண்டுதான் நான். எல்லோருமே இந்த நான் என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பலமுறை வெளியிலேயும் சொல்லுகின்றோம், தனக்குள்ளேயும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இதில் இந்த நான் எந்த நானாக இருக்க வேண்டும், நான் என்பதை எந்த அளவிற்கு நாம் எதிலே அழுத்தமாக வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் அதில் பிரித்து காணும் நிலைகளுக்குத்தான் இங்கே உபதேசிக்கின்றேன் என்று உணர்த்துகின்றார்கள். சிறு குழந்தைக்கும் புரியும்படியாகத்தான் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் சிறு குழந்தையிலே எல்லாவற்றையுமே நான் நான் என்றுதான் சொல்லி தாயும் சரி, தந்தையும் சரி, சுற்றத்தாரும் சரி, அருகில் இருப்பவரும் சரி, அந்த குழந்தையின் பருவத்திலே ஊட்டி விடுவதெல்லாம் நான் என்னும் சொல்லைத்தான். ஆனால் வளர்ந்த பிறகு நான் என்பதை அகற்றிவிடு என்று சொல்லுகின்றார்கள். அது எப்படி சரியாகும்? காரணம், தன் நிலை உயர்ந்தால்தான் பிறரை உயரச் செய்ய முடியும். அதாவது இதனுடைய உள்ளர்த்தம், நம்மிடம் பணம் போதுமான அளவு இருந்தால்தான் நாம் அடுத்தவருக்கு அதை கொடுத்து உதவி செய்ய முடியும். நம்மிடமே பணம் இல்லை என்றால் நாம் எப்படி அடுத்தவருக்கு உதவி செய்ய முடியும்? ஆக நம் நிலை உயர்ந்திருக்க வேண்டும். நம் நிலை உயர்ந்த நிலை பெற்றிருந்தால் அடுத்தவர்களும் நிச்சயம் உயரச் செய்ய முடியும். இதுதான் இதனுடைய மைய கருத்து. தன்னிலை, அதனால்தான் ஈஸ்வரப்பற்ற இந்த இடத்தில் தன்னிலை என்று சொல்லுகின்றார். தன்னிலை என்று சொல்லும் பொழுது அதில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. பொதுவாக தன்னிலை என்னும் பொழுது நான் என்னும் நிலைதான் வரும். ஆனால் நம் நிலை என்று எப்படி வரும்? வராது. தன் நிலை என்று சொன்னால் நம் நிலை என்று வராது. ஆகவே நான் என்பதை அகற்றிடுங்கள் என்பதன் பொருளை புரிந்து கொள்ளுங்கள். என்றால் ஈஸ்வரப்பற்றவர்கள் எதையுமே பலவிதமான மூலக்கூறுகளை சுட்டிக்காட்டிதான் ஒவ்வொன்றுக்கும் பொருள் விளக்கம் கொடுப்பார்கள். நான் என்பது நமக்கு கூடாது என்று சொல்லுவதாகவும் தெரியும், நான் என்பது நமக்கு வேண்டும் என்றும் சொல்லுவதாக நமக்கு புரிய வரும். இது என்ன, இரண்டையுமே இப்படி சொல்லுகின்றார்கள். எதை நாம் ஏற்றுக்கொள்வது என்றால் அதைத்தான் இங்கே பொருளை புரிந்து கொள்ளுங்கள் என்று விளக்க உரை கொடுக்கின்றார்கள். ஒரு மண்பாண்டம் செய்பவன் அவன் பானையை செய்கின்றான். பானையை செய்து முடித்த பின் அதை நான் செய்தேன் என்றுதான் அவன் சொல்ல முடியும். அப்படித்தான் சொல்லுவான். நாம் செய்தோம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தான் செய்யும் செயலுக்கு செயல் என்பது தொழிலுக்கோ தன்னுடைய வாழ்க்கை பிழைப்பிற்கோ அல்லது உணவு உட்கொள்வதற்கோ அந்த நான் வேண்டும். அடுத்தவர்களுக்காக நாம் சாப்பிட முடியாது, நமக்காக அடுத்தவர்களும் சாப்பிட முடியாது. நாம் தொழில் செய்ய வேண்டும் என்றால் நாம் சம்பாதிக்கலாம், அடுத்தவர்கள் தொழில் செய்தால் அடுத்தவர்கள் தான் சம்பாதிக்க முடியும். ஆக இந்த இடத்தில் நான் வேண்டும். அந்த நிலையில் நான் என்ற நிலை இருந்தால்தான் தன் நிலையை உயர்த்த முடியும், வளர்த்திட முடியும். அப்படி என்றால் நான் என்பதை ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றார் என்றால் அதற்கும் விளக்கம் கொடுக்கின்றார். நான் என்ற அகந்தை, ஆணவம், பொறாமை, பழிச்சொல், என்னை தவிர யாருக்கும் ஒன்றுமே தெரியாது என்னும் நிலையில் இருந்து கொண்டு பிறரை பழிக்கும் நிலை, இந்த நிலையில் உள்ள நான் தான் வேண்டாம் என்பது என்று விளக்கம் கொடுக்கின்றார். ஆக நான் என்பதற்கு நான் எதிரி அல்லப்பா. குழந்தை பள்ளியிலே படிக்கின்றது, ஒரு ஓவியத்தை வரைகின்றது, அழகாக இருக்கின்றது. அதை மற்றவர்கள் பார்த்தால் இதை யார் வரைந்தார்கள் என்றுதான் கேட்பார்கள். இதை யார் வரைந்தார்கள் என்று கேட்கப்படும் பொழுது அந்த குழந்தை எழுந்து நான் தான் இதை வரைந்தேன் என்று சொன்னால் அது எவ்வளவோ சந்தோஷம் தரும், நமக்கு பெருமையும் தரும். ஆக இதை நாம் வரைந்தோம் என்று சொல்ல முடியாது. அந்த குழந்தை எப்படி அது அழகுற அதை செய்து முடித்ததோ அதே அழகு அதனுடைய வளர்ச்சியிலும் அப்படியே இருந்தால் இந்த உலகமே அழகாக இருக்கும் அப்பா, அத்தகைய நாளில் இருந்திடுங்கள் அப்பா என்று சொல்லுகின்றார். வாக்குறுதி போன்று இதை சொல்லுகின்றார். நான் செய்திடுவேன் நல்ல காரியத்தை, நான் செய்திடுவேன் நல்ல தியானத்தை, நான் தியானம் செய்து
அந்த மகர்ஷிகள் ஞானிகள் ஆலைகளை நான் பரப்புவேன், இந்த நானை அகற்றாதீர்கள் அப்பா என்று சொல்கின்றார். ஏன் இவ்வளவு விளக்க உரை கொடுக்கின்றார்கள் என்றால், மனதில் நல்மனமும் உள்ளது, தீய மனமும் உள்ளது. நானிலும் நல் நானும் உள்ளது, தீய நானும் உள்ளது. மனம் எல்லாம் ஒன்றுதான், நானும் ஒன்றுதான். அதை பிரிக்கும் வழிதான் நமக்கு வேண்டும். ஆக நல்ல நான், தீய நான் என்று எதை சுட்டி காட்டுகின்றாரோ அதிலே நல்ல நான் எது, தீய நான் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பிரித்து பார்க்க வேண்டும். ஒரு இயந்திரத்தையோ, ஒரு சமையல் செய்வதையோ, அல்லது ஒரு சிற்பங்கள் வடிப்பதையோ, இப்படி ஒரு உயரிய காரியங்கள் ஒருவர் செய்கின்றார் என்றால் அதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்த்த பின் அவர்கள் செய்துவிட்டார்கள், அவர்களால் செய்ய முடிகின்றது, ஏன் நான் இதை செய்ய முடியாதா என்ற இந்த நான் அவசியம் வேண்டுமப்பா என்று சொல்கின்றார். மனிதனுக்கு எப்படி ஆசை வேண்டும் என்று சொன்னேனோ அதுபோலவே நானும் வேண்டும். நானுக்கு நான் எதிரி அல்லப்பா. ஒரு நல்ல வழியை நிலைநாட்டிட நான் அதை சொல்கிறேன் என்றும் சொல்லில் தவறில்லை. அதாவது இதில் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் இதை சொல்வேன், மற்றவர்கள் சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாது என்றெல்லாம் இப்படித்தான் அந்த நான் இருக்கக்கூடாது என்று சொல்லினார். ஒரு பள்ளியில் படிப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழிற்சாலை நடத்துபவராக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது இதுபோன்ற நிர்வாக திறமை கொண்ட யாராக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வழியை நிலைநாட்ட, நல்ல வழியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நான் அதை சொல்லுகின்றேன், வழிகாட்டுகின்றேன் என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் தீய வழிக்கு நான் என்பதை அகற்றிவிட வேண்டும். என்னை தவிர யாரும் சொல்லக்கூடாது, என்னை தவிர யாருக்கும் அந்த உரிமை இல்லை, நான் தான் சொல்லுவேன், மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்று இதைத்தான் தீய வழி என்று சொல்லுகின்றார். ஆக நான் என்பது அந்த நான் என்ற அகந்தையை அகற்றிட வேண்டும். ஒரு நிலையில் இருந்திடுங்கள், ஒற்றுமையுடன் வாழ்ந்திடுங்கள். காரணம், இன்றைய உலக நிலை ஒற்றுமையெல்லாம் எங்கோ பறந்து விட்டது, மறைந்து விட்டது. காலநிலை எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றது, குறுகிய காலமாக இருக்கின்றது. பெரும் பதட்ட நிலைதான் உலகம் எங்கும் பரவிக்கொண்டுள்ளது. இதிலே சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? மனிதனுடைய ஈர்ப்பு நிலைகளும் எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையை மறந்துவிடாதே, கல்கியுடன் கலந்திடத்தான் உனக்கு இதை உணர்த்துகின்றேன். ஆனால் அந்த கல்கி என்ற நிலையில் உன்னை நான் வரவழைத்து அங்கே நீ செல்ல வேண்டும் என்று இப்பொழுது உன்னை கூப்பிட்டாலும் எல்லாம் அழிகின்றதே. எல்லாம் அழிந்து போகும் பொழுது இங்கே நான் நான் என்று சொல்லின்றமே, நான் மட்டும் இருந்து என்ன பயன் என்ற எண்ணம் வேண்டாம். நம் உயிரின் ஆசைக்காக அல்லது நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இருக்க சொல்லவில்லை அப்பா. உலக நிலையை அழிந்து விட்டால் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பொருள் என்ன? வாழ்ந்த வாழ்க்கையின் பயன் என்னப்பா? ஆகவே பிறந்த பயனை பெற்றிடுங்கள் அப்பா. அது மட்டுமல்லப்பா, பிறந்த பயனை போற்றிடுங்கள், போற்றிடச் செய்யுங்கள். ஆக போற்றிடச் செய்யுங்கள் என்று சொன்னாலும் இந்த இடத்திலே பிறர் போற்றுவதற்காக அல்லப்பா. புதிய உலகத்தை உருவாக்குங்கள், கல்கி யுகத்தை நீங்கள் உருவாக்குங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை செயல்படுத்த வேண்டும். அந்த நானாக நீங்கள் வர வேண்டும். நான் இதை செய்வேன், நான் நல்லதை செய்வேன், நான் நல்லதை சொல்வேன், நான் நல்லதை வழிகாட்டுவேன், நான் என்றுமே நல்ல நிலையிலே செயல்படுவேன் என்பதை இதை மீண்டும் மீண்டும் இந்த நான், இந்த நல்ல நான் இது வளர வேண்டும், இது எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டுமப்பா என்று இந்த உபதேசத்திலே அதற்கு ஒரு அற்புதமான பாடலையும் பாடி காட்டி சிவனின் சித்திரம் தீட்டிடுவேன் என்று தன்னை பற்றி தனக்குள் என்றால் சிவம் என்றால் இந்த உடல்தான். ஆக தனக்குள் அந்த உயர்ந்த நிலையை நானே உருவாக்குவேன், அதைத்தான் சித்திரம் தீட்டிடுவேன், சித்திரம் தீட்டிடுவேன் என்று இங்கே அந்த உயர்ந்த உணர்வுகளை ஒவ்வொருவரும் அந்த நல்ல நானாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று ஈஸ்வர பற்றி இதை நமக்கு ஆசி கூறுகின்றார்கள்.